ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கல. லஞ்சு சாப்பிட போகிறேன். பசிக்குது. அப்போ நான் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இங்கே ஷானுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அவளை கொண்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து டக்கு டக்குன்னு என்னென்னமோ பண்ணியிருக்கேன். அப்போ என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம். கூடவே நான் சாப்பிட போகிறேன். அப்போ வாங்க. இப்போ சோறு வந்து நான் பச்சரி சோறு தான் பண்ணியிருக்கேன். இந்த பச்சரி சோறுக்கு ஒரு என்ன பிரத்யேக யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கெങ്കിലും போயிட்டு வந்தாலும் டக்குன்னு ஒரு அரை மணிக்கூரும் தேவையில்லைங்க. ஒரு 20 மினிட்டில் இந்த சோறு ஆகும். அவ்வளோ டக்குன்னு இந்த சோறு வேகும். அடுத்து வந்து இது வந்து பூசணிக்காய் தேங்காய் போட்டு பச்சை மிளகு போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இதில் வந்து வெண்டைக்காய் விழுக்கு. என்ன இது வந்து நேற்று வச்ச சாம்பார். இதை நான் சூடு பண்ண போகிறேன். நான் இது சூடு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவனில் தான் பண்ண போகிறேன். இது ஓவனில் வைக்கிற பாத்திரம் தான். இப்போ ஓவனை பற்றி சொல்லணும்னா, ஓவனை ஆன் பண்ணேன்னா இனி நம்ம அந்த பாத்திரத்தோடு இப்படி வச்சு கொடுக்கலாம். என்ன அடைச்சி கொடுக்கணும். இங்கே செட் செய்து கொடுக்கணும். 2 மினிட்டு டைம் மேலே காட்டுது பார்த்தீங்களா? 1 மினிட் ஆச்சு, 1.5 மினிட்டு, 2 மினிட்டு. 2 மினிட்டில் சாம்பார் நல்லா சூப்பராக நமக்கு சூடாகிட்டு நம்ம அடுப்பில் வச்சது போல நல்ல சூப்பராகிட்டு. பாத்திரம் வந்து ஓவனை பாத்திரம் தான், ஒன்றும் ஆகாது. நமக்கு ஓவன் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லு. கேக்கெல்லாம் பண்ணுதோமோ இல்லையோ, நமக்கு அர்ஜென்ட்டுக்கு நம்மளை ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை வந்து டக்கு டக்குன்னு சூடாக்கி சாப்பிடக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் நான் ஒரு நாளத்துக்கு முன்னுள்ள சோறு இதுபோல் தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்க மாட்டேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இதுபோல் தான் சூடு பண்ணி மத்தியானத்துக்கு சாப்பிடுவோம். அதுவும் இதுபோல் 2 மினிட் வச்ச மாதிரி நல்ல சூடாகும். இப்போ சாம்பார் சூடாகட்டு. இப்போ சாம்பார் சூப்பராக சூடாச்சு. 2 மினிட் போலும் தேவையில்லை. இப்போ நல்ல சூடாச்சு. எனக்கு பாத்திரம் இப்படி கை கொண்டு தொட முடியலை, அவ்வளோ சூடாச்சு. ஒரு 1.5 மினிட் 1 மினிட்லேயே நல்லா சூடாகும். இப்போ நான் இங்கே சோறு கோரின்னு நிற்கேன். அடுத்து இது வந்து நேற்றுக்குள்ள மீன் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்து இதையும் நான் இப்போ ஓவனில் 1 மினிட் தான் வச்சேன். ஏன்னா சாம்பார் 2 மினிட் வச்சு அது பயங்கரப்பட்டு சூடாச்சு. அதுകൊണ്ട് நான் இது 1 மினிட் வச்சேன். இதுவும் சூப்பராக சூடாகிருக்கு. இப்போ நான் வந்து சோறு கோரியாச்சு. சோறு, சாம்பார், இது மீன் கறி, வெண்டைக்காய் விளக்கு மக்களுக்கு விருப்பமே இல்லை. அடுத்து பூசணிக்காய், பின்ன தயிர் 2 பேருக்கு உடம்பு சரியில்லை. அவங்க 2 பேருக்கும். அனுக்கு வந்து தலைவலி. ஸ்க்ரீனில் நிறைய நேரம் பார்த்து படிக்கிறது உண்டு. அவளுக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே தலைவலி. அப்போ ஷானுக்கு கோல்டெல்லாம் இருக்கிறதுனால தயிர் பற்றாது. எங்கிலும் குறைச்சி தயிர் ஒரு சைடு விட்டுருக்கேன். அப்போ இதுதான் எனக்கு லஞ்சு. சாப்பிட போகிறேன். அப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் ஆகிங்க. அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.